வருமானத்துக்கு குறைவு இருக்காது, தைரியத்துக்கு குறைவு இருக்காது, திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. எதிரிகள் தொல்லை இருக்குமா? நீங்களா போயிட்டு வழியே போய் வம்பிழுக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு இருக்கு. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, கவனத்துடன் இருக்க வேண்டிய சுக்கிர பயிற்சி இது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்வாழ்த்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். எதிரிகள் தொல்லை இருக்குமா அப்படின்னு கேட்டால், சனியோடு சேர்ந்திருக்கார். நீங்களாக போயிட்டு வழியே போய் வம்பிழுக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, புதிய புதிய நட்புகளை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். நீங்களே போய் அறிமுகப்படுத்திப்பீங்க. ஹலோ சார், ஐ ஆம் சோ அண்ட் சோ, நான் உங்களை மீட் பண்ணோம், வாலண்டியராக போய் பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போகிறான், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசியில் உச்சமாக இருக்கார். எதிரிகள் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கான நபர் அவர் தேடி வருவார். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய தம்பி தங்கைகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்க ரீதியாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் உங்களை ஒரு இந்த கலைக்குழு தூதுவர்னு அனுப்புவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரி தேசத்துக்கு போவீங்க, எதிரி இடத்துக்கு போவீங்க. அதாவது சிங்கத்தின் குகைக்குள் சென்று சந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இப்போ பொதுவாகவே உங்களுக்கு யாராக இருந்தாலும் நம்ம போய் பார்க்குறேன்டா, போகலாம் வாடா போகலான்ட்டு போவீங்க. இப்போ கேட்கவே வேணாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. வருமானத்துக்கு குறைவு இருக்காது, தைரியத்துக்கு குறைவு இருக்காது, திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் எப்போ அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் தெரியாது. 12ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் வீட்டு அதிபதி ராசியிலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே 25 வயசுக்குள்ளே, அதுவும் நீங்கள் நிறையா ஏஜ்டு லேடிஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் வயது ஆண்கள் வயது முதிர்ந்த பெண்களிடமோ, இளம் வயது பெண்கள் வயது முதிர்ந்த ஆண்களிடமோ எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒரே ஒரு சிக்கல். ஆனால் அதே சமயம் திருமண விஷயத்தில் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான யோகம் ஏற்படும். இத்தனை நாளாக எலியும் புலியுமாக இருப்பீங்க. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஷிண்டு ஒட்டிண்டு அப்படியே இணைந்து பிணைந்து இருப்பீர்கள். அந்தளவுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மீனராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வயதிற்கு மீறின காதலில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை விட நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களை விட வயதில் மூத்தவர், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களை விட வயதில் இளையவருடன் காதல் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் முறையில் சில மாற்றங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய பணத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுடைய பணத்தை முதலீடு செய்யக்கூடிய நபர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பணத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், அடுத்தவங்க பணத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஆற்றல், ஏற்கனவே மீனராசிக்கு அப்படியே அட்ராக்டிங் பவர் ஜாஸ்தி. இப்போ கேட்கவே வேணாம். எதிர்பாலினத்தவர்கள் மட்டும் இல்லை, உங்கள் பாலினத்தவரையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆணை இப்போ மீனராசி ஆணை பார்த்து, தம்பி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொன்னால் பரவாயில்ல, வேறு ஏதாவது வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்ககிட்டேருந்து தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை தேவையில்லாத சில குதர்க்க எண்ணங்களை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன். இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு என்ன இந்த 25 நாளில் என்ன பாசிட்டிவான விஷயம்னா, எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுனால காந்தத்துக்கு இரும்பு மட்டும்தான் வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வரும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கெட்டதை ஃபில்டர் பண்ண கற்றுக்கோங்க, நல்லதை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொழில் முறையில் இருக்கிறவங்க, அதாவது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது நட்புக்கள் விஷயத்தில், அதாவது உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க விஷயத்தில் தேவையில்லாத சில சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் மனசு விட்டு பேசுகிறது நல்லது. சந்தேகம் தானே, பார்த்துக்கலாம். உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இவர் மேலே சந்தேகமாக இருக்கு, இவர் மேலே நான் பணம் கொடுக்கலாமா வேண்டாமா. சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். சந்தேகம் இருக்குது பார்த்துக்கலான்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது. ஸோ நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழிலை தடுமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனத்துடன் இருக்க வேண்டிய சுக்கிர பயிற்சி இது. இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.